அதுல வந்து அகோரி கலையரசன் 1ஆம் கிளாஸ் கிரிமினல், நான் தான் பெரிய நடிகன் சொல்லி கிஸ்ஸு கேட்டிருக்காரு. உள்ள போய் அவர் செருப்பு தூக்கி அமைச்சு, நீ என்ன படிச்சிருந்தா எனக்கு என்னடா, இங்க வந்து பேச வேண்டியது பேசுறா. அவன் ஏதோ பிசியோதெரபி படிச்சிருக்கான். இந்த கலையரசனும் அந்த பொண்ணு அடிச்ச கூத்து, ஐயோ அது ஏன் கேட்குறீங்க, போலீஸாருக்கே தலைவலி. இந்த லூசு எல்லாம் கடைசியில் என்ன செஞ்சு அழத்தான் செய்யும். நீங்க பைத்தியார் ஆஸ்பத்திரி போனா தெரியும். அதே மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான், கேமரால வந்து என்ன எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. முட்டாயில் ஒரு 4-5 பேருடைய சிலுமிசத்தால் நிச்சயமாக இந்த பிக் பாஸும் போலீசார் வரவழைக்கப்பட்டு மூடுமோ என்ற அச்சம் நிலவுகிறது. காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெற வருகிறது. அப்படி உள்ள செக்ஸும் இருக்கு, அடிதடியும் இருக்கு, காமெடியும் இருக்கு, கிறுக்குத்தனமும் இருக்கு. கிட்டத்தட்ட கிறுக்குத்தனங்கிறதுக்கு மறுபேரே வாட்டர் மெலன் திவாகர் தான் போல. அங்கேயும் போய் பண்ணி மாதிரி வாட்டர் மெலன் தான் தின்னுட்டு இருக்கான். வாட்டர் மெலன் இப்போ எங்க கிடைக்குன்னு எனக்கு தெரியல. அது வாங்குறது இப்போ ரொம்ப கஷ்டம். நானே முதல்ல பிக் பாஸை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு தாழ முடியல, வெறுப்பு. ஒரு 10 நிமிஷம் கூட பார்க்க முடியல. தரமான ஒரு ரஜினி படத்தை பார்த்தவங்க இப்போ மட்டமான ஒரு படத்தை பார்க்குற சூழ்நிலையில தான் பிக் பாஸ் இருக்கு. வேணும்னே போய் கேமராமேன் உட்காந்து அழுகுறான். பொம்பளை தான் அழுவா, ஆம்பளையும் அழுவான். இவன் அழக்கூட தாய்ங்களை விழுந்து அழுகுறான். என்ன செய்யறது, இந்த தொப்பையை காமிச்சிட்டு குளிக்கிறான். ஐயோ கொடுமை தாங்க முடியலடா சாமி. ஆனா நிச்சயமா இதுல வந்து டைம் பாஸ் பண்ணக்கூடியது இந்த லூசு திவாகரும் அகோரி கலையரசனும். அந்த குத்தாட்டம் போடுற இந்த வாட்டர்மெலன் திவாகரை பற்றி சொல்லவே வேண்டாம். உலகத்திலே நான் தான் யோக்கியன், நான் தான் திறமசாலி, மிச்சம் எல்லாம் முட்டாள்னு பேசுற ஒரு அறிவு கட்டவன். சினிமாக்காரங்களால வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர் திவாகர். சரி, பிக் பாஸ்லயாவது போய் ஒரு வித்தியாசமான தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டி ஏதாவது செய்வாருன்னு பார்த்தா அங்கேயும் போய் வெளியே செஞ்ச அதே கிறுக்குத்தனம் தான் பண்ணிட்டு இருக்கு. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, கேவலமான பிக் பாஸ், அருவருப்பான காட்சிகள், நாடகமா. வழக்கமா பிக் பாஸ் நிகழ்ச்சியை வீட்டில் உள்ள பெண்மணிகள், அலுவலகத்துக்கு இருந்து வரும் ஆட்கள்லாம் 9:30 மணிக்கு உட்கார்ந்து பார்ப்பாங்க. கமலஹாசன் தொகுத்து வழங்கினாரு. கமலஹாசன் தொகுத்து வழங்குறதுல மட்டுமல்ல, கமலஹாசன் அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக காஸ்டியூம் போட்டு வருவார். கமலஹாசனுடைய காஸ்டியூமை பார்ப்பதற்கென்றே பெண்கள் போட்டி போட்டு கொண்டு பிக் பாஸை பார்த்தார்கள். அது மட்டுமல்ல, கமலஹாசன் மிகச்சிறந்த அறிவாளி. அவர் அறிவாளிகளுக்கென்றே சில விஷயங்களை சொல்லுவார். அதுக்காகவும் பல பேர் பார்த்தார்கள். அது மட்டுமல்ல, ஆரம்பத்தில் நடிகர் நடிகைகளை உள்ளடக்கிய பிக் பாஸாக இருந்தது. ஆனால் அது ஜனங்களை வெகுவாக கவர்ந்தது. கமலஹாசன் பிக் பாஸை விட்டு விலகிய பிறகு விஜய் சேதுபதி வந்தார். போன செக்மெண்ட்டை அவர் தான் நடத்தினார். கொஞ்சம் சுமாராக போச்சு, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏனென்றால் கமலஹாசனும் விஜய் சேதுபதியும் ஒன்றல்ல, வேறு வேறானவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முறை ரொம்ப கேவலமாக எந்த நடிகர் நடிகையும் இல்லை. நடிகர் நடிகை இல்லாத, அதுவும் பிரபலமாகாத சினிமா நபர்களை வைத்துக்கொண்டு இம்முறை பிக் பாஸ் நடத்தியிருக்கிறார்கள். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வாட்டர்மெலன் குண்டன் திவாகர், அரோரா, FJ, VJ பார்வதி, துஷார், கனி, சபரி, இயக்குனர் பிரவீன் காந்தி, KP ஆதிரை, ரம்யா, ஜோ, கானா, வினோத், லியானா, பிரவீன், அகோரி, கலையரசன், கமருதீன், விக்கல்ஸ், விக்ரம், நந்தினி, அப்சரா, சுபிஷா உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். இதில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, எனக்கு தெரிந்து அந்த வாட்டர்மெலன் லூஸு தான் தெரியும் உங்களுக்கு எல்லாரும். அப்புறம் பிரம்மாண்டமான படத்தை எடுத்த பிரவீன் காந்தி, விஜயுடைய கட்சியில் உறுப்பினர் பிரவீன் காந்தி, அப்புறம் அகோரி கலையரசன். இவங்களை தவிர வேறு யாரையும் உங்களுக்கு தெரியாது. எனவே இவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு உள்ளே அனுப்பப்பட்டிருக்காங்க. நீ இவரை லவ் பண்ணணும், நீ இவரோட சண்டை போடணும், நீ வெளியே போகிறேன்னு சொல்லணும். இப்படி ஒரு டிவி தொடர் போலத்தான் அதை செட் பண்ணியிருக்காங்க. அது சொன்ன மாதிரி லைவ் ஷோ கிடையாது. அதாவது ஒரு இடத்துல 20 பேர் வாழணும்னா அது பிக் பாஸ். இப்போ அப்படி இல்லை. நினச்ச நேரம் சீரடிக்க போகலாம், நினச்ச நேரம் தண்ணி அடிக்க போகலாம், இப்படியெல்லாம் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு ஒரு இடத்துல அவங்க உட்கார்ந்து பணியாற்றுற மாதிரியே இல்லை.
நம்ம நடிகர் திலகத்துடைய போட்டி குண்டு, இந்த வாட்டர்மெலான் திவாகரை பற்றி சொல்லவே வேண்டாம். உலகத்திலே நான் தான் யோக்கியன், நான் தான் திறமசாலி, மிச்சம் எல்லாம் முட்டாள்னு பேசுகிற ஒரு அறிவு கட்டவன். இங்கே பிரசாத் லேபில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் விரட்டி விட்டோம், போடா வெளியே. அதுக்கப்புறம் அவரை நாங்கள் சினிமாவே நடிக்க வைக்க மாட்டோம்னு பல இயக்குநர்கள் சபதம் எடுத்தார்கள். ஏன்னா அப்படி ஒரு 1ஆம் கிளாஸ் லூஸாக இருக்கலாம், ஆனால் 1ஆம் கிளாஸ் லூஸாக இருக்கக்கூடாது. அப்பேற்பட்டவர் இப்போ வந்து அதே வெளியே செஞ்சது மாதிரியே நான் எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுக்குறவன், நான் தான் பெரிய நடிகன் சொல்லி கிஸ்ஸு கேட்டிருக்காரு உள்ளே போய். அவள் செருப்பு தூக்கி அமிச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்ட் டான்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, குத்தாட்டம், இந்த திருவிழாக்களில் கல்யாண வீடுகள்லாம் சில இடத்துல வைப்பாங்க. அந்த குத்தாட்டம் போடுற ஒரு பொண்ணு உள்ளே போயிருக்கு. குத்தாட்டம் போடுற பொண்ணு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெறவர்கள். அப்படி உள்ள செக்ஸும் இருக்குது, அடிதடியும் இருக்குது, காமெடியும் இருக்குது, கிறுக்குத்தனமும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு காலாவதி ஆகி போன என்டர்டெயின்மெண்ட் சினிமா மாதிரி இருக்குது பிக் பாஸ். இதில் 2 பொம்பளைங்க வேறு சண்டை போடுறாளுங்க. ஐயோ அவ்வளோ பேசுகிறத சொல்லி மாளலை. ஒருத்தி வந்து நான் வெளியே போகிறேன், வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறேன். கார்பரேஷன் இது வந்து கார்பரேட் கம்பெனியாக வேலையை விட்டு எப்போ வேணால் போகிறதுக்கு இப்படிலாம் உள்ள பிக் பாஸ் அமர்க்களப்படுத்தப்படுகிறது. இது வந்து எப்படின்னா, தரமான ஒரு ரஜினி படத்தை பார்த்தவங்க இப்போ மட்டமான ஒரு படத்தை பார்க்குற சூழ்நிலையில் தான் பிக் பாஸ் இருக்குது. இந்த பிக் பாஸுக்கு வரவேற்பு இல்லவே இல்லை. முன்னெல்லாம் 9 மணி ஆச்சுன்னா ஃப்ளாட்டில் எல்லாரும் பிக் பாஸ் பார்ப்பாங்க. இப்போ அது இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் யார் வெளியேறுவாருங்கிற பரபரப்புலையும் போயிட்டுருக்கு. இதில் எல்லாருமே நல்லா விளையாடுறாங்களான்னா இல்லை, அங்கே இயக்குகிறவர் சொல்கிறபடி அவங்க நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. நானே முதல்ல பிக் பாஸை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு தாழ முடியல, வெறுப்பு. ஒரு 10 நிமிஷம் கூட பார்க்க முடியல. இருந்தாலும் பேப்பர் வெயிட் சேனல் நண்பர் கேட்டுக்கிட்டதுனால சரி பிக் பாஸை பற்றி பேசுவோம் அப்படின்னு வந்திருக்கேன். உண்மையிலே மனசாட்சி சொல்கிறது, பிக் பாஸை பற்றிலாம் பேசுகிறதுக்கு என்னையா இருக்குது அப்படி தான் கேட்கிறது. ஆனால் என்ன செய்கிறது, பிக் பாஸ் என்று ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறது, அதை விஜய் சேதுபதியும் தோற்று வழங்கிட்டு இருக்காரு. அது பற்றிய கருத்து நம்முடைய நேயர்கள் கேட்பாங்க இல்லையா, அதுக்காகத்தான் இதை வெளியிட்டு இருக்கேன். பிக் பாஸ் இப்போது லோ பாஸ் ஆகிவிட்டது. பிக் பாஸ் என்றால் பெரிய பாஸ் என்று அர்த்தம். இப்போ பிக் பாஸே இல்லை, பாஸே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே இப்போ பிக் பாஸில் இருக்குது. அதில் வந்து அகோரி கலையரசன், இவன் 1ஆம் கிளாஸ் கிரிமினல். இவன் வந்து அகோரின்னு சொல்லிவிட்டு போலி சாமியார், அப்புறம் எல்லாருக்கும் வந்து அருள் வாக்கு சொல்லியிருக்கான். அப்புறம் அவன் ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவள் இவனை செருப்பால் அடித்தா, இவன் அவனும் செருப்பால் அடித்தா. 2 பேரும் போலீஸுக்கு போனாங்க. ஏண்டா அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா, நீங்கள் புருஷன் முட்டாட்டியா இல்லையா, ஒழுங்காக வாழ போகிறீங்க, இல்லை உள்ள பிடிச்சி வச்சுருவேன் அப்படின்னு போலீஸுக்காரங்க சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் சைலண்ட்டாக பிரிஞ்சாங்க. இப்போ அந்த பொண்ணு பேசுகிறதே இல்லை. இதில் என்ன வேடிக்கை தெரியுமா, புருஷன் முண்டாட்டி கிடையாது, ஆனால் புருஷன் முண்டாட்டி மாதிரி. இப்போ பிக் பாஸுக்கு கலையரசன் போகிறான்னு சொன்னோடனே மறுபடியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நாங்கள் புருஷன் முண்டாட்டி தான் சொல்லி வழி அனுப்பி வைத்திருக்கிற அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வேற நல்ல வேளை இப்போ அந்த பொண்ணு இது வரைக்கும் யூடியூப்பில் ஒன்றும் பேசலை. இனிமேல் பிக் பாஸ் போயிட்டு வந்த பிறகு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கலையரசனும் அந்த பொண்ணும் அடித்த கூத்து, ஐயோ அது ஏன் கேட்குறீங்க, போலீஸாருக்கே தலைவலி ஆகிப்போச்சு. இப்போ உள்ளே போய் கலையரசன் அந்த அகோரி மாதிரி வேஷம் போட்டு பொண்ணுகளை கவர் பண்ணுவானா, அருள்வாக்கு சொல்லுவானா, இதெல்லாம் போக போகத்தான் தெரியும். ஆனால் நிச்சயமாக இதில் வந்து டைம் பாஸ் பண்ணக்கூடியது இந்த லூசு திவாகரும் அகோரி கலையரசனும். அந்த குத்தாட்டம் போடுற பிரவீன் காந்தி, அவர் வேற பெண்களை பற்றி தத்துவம் பேசிகிட்டு இருக்காரு. நல்ல பெண் எப்படி, கெட்ட பெண் எப்படி அப்படின்ட்டு அவர் ஒரு இதில் பேசிகிட்டு இருப்பார். அவர் இப்போ
யாரும் அந்த டிவியில் கூப்பிடுறதுல பேசுகிறதுக்கு. ஸோ நேராக போய் பிக் பாஸில் செட்டில் ஆகிட்டார். வெளியே வந்த பிறகு என்ன பேச போகிறாருன்னு தெரியல. இதுக்கிடையில் ஏற்கனவே பிக் பாஸுக்கு போயிட்டு வந்த கூல் சுரேஷ் பிக் பாஸை கிளின்னு கிழித்து பதிவு போட்டிருக்காரு. அதை தொடர்ந்து நானும் பதிவு போடணுமாங்கிற கேள்வியும் இருக்குது. தயவு செஞ்சு உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. அதுக்கு ஒரு நல்ல சீரியல் பாருங்கள், இல்லை ஓடிடியில் போய் நல்ல படத்தை பாருங்கள். பிக் பாஸ்க்கு மட்டும் போயிடாதீங்க. மூளைச்செலவு செய்வாங்க, இல்லை உங்களை பைத்தியமாகிருக்காங்க. ஏன்னா பைத்தியங்களை பார்த்தா பைத்தியங்களுக்கு தானே பிடிக்கும். அதனால் தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறேன், பிக் பாஸ் பக்கம் தலை வச்சு படுத்துறாதீங்க. படுத்தா காலியாகிடுவீங்க, இல்லை பைத்தியமாகிடுவீங்க. அதாவது சில நேரங்களில் பைத்தியமாக இருக்கவங்க கூட மனத்தெளிவு பெற்றுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டீசெண்டாக நடந்துவாங்க. வெளியில் தான் சான்ஸ் கேட்டு போய் லூஸ்தனமாக நடந்து சினிமாக்காரங்களால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர் திவாகர். சரி, பிக் பாஸ்லையாவது போய் ஒரு வித்தியாசமான தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டி ஏதாவது செய்வார்னு பார்த்தா அங்கேயும் போய் வெளியே செஞ்ச அதே கிறுக்குத்தனம் தான் பண்ணிகிட்டு இருக்கான். கிறுக்குத்தனங்கிறதுக்கு மறுபேரே அவன் வாட்டர் மெலன் திவாகர் தான் போல். அங்கேயும் போய் பண்ணி மாதிரி வாட்டர் மெலன் தான் தின்னுக்கிட்டு இருக்கான். வாட்டர் மெலன் இப்போ எங்கே கிடைக்குன்னு எனக்கு தெரியல. அது வாங்குறது இப்போ ரொம்ப கஷ்டம். இந்த எங்கிட்ட இங்கே பிரசாத் லேபில் வந்து அந்த பைத்தியம் திவாகர் நான் என்ன படிச்சுன்னு தெரியுமான்னு. டேய், நீ என்ன படிச்சுருந்தா எனக்கு என்னடா, இங்கே வந்து பேச வேண்டியதை பேசுகிறா. அவன் ஏதோ பிசியோதெரப்பி படிச்சிருக்கானா, அதனால டாக்டர்னு போட்டிருக்கான். ஆனால் பிசியோதெரப்பி செய்கிறவங்க டாக்டர்னு போடக்கூடாது. அவன் உள்ளே போய் என்ன சொல்லியிருக்கான், அவட்ட பிளையிங் கிஸ் கொடுத்துருக்கான். அந்த ரெக்கார்ட் டான்ஸில் பிடிச்சி கச்சா மிச்சான்னு இல்லையா நூல் விட்டுருக்கான். அவள் கச்சா மிச்சான் திட்டின உடனே நான் என்ன படிச்சேன்னு தெரியுமா, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே அங்கே உள்ள எல்லா பெண்களும் சேர்ந்து நான் என்ன படிச்சுன்னு தெரியுமா, நான் என்ன படிச்சுக்கன்னு தெரியுமான்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. கடைசியில் பார்த்தா எப்போவுமே இந்த லூசு எல்லாம் கடைசியில் என்ன செஞ்சு அழத்தான் செய்யும். நீங்கள் பைத்தியார் ஆஸ்பத்திரி போனால் தெரியும். அதே மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான், கேமராவில் வந்து என்ன எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க. முட்டாள் எல்லார்ட்டையும் அனுசரணையாக நடந்து புத்திசாலித்தனமாக நடந்தால் கேம் நல்லா தான் இருக்கும். ஆனால் உனக்கு தெரியல, பைத்தியக்காரன் வந்து பைத்தியமாக தான் எப்பவும் இருப்பாங்கிறதுக்கு அந்த திவாகர் உதாரணம். பொம்பளைலாம் சேர்ந்து நல்லா கடின்னு கடி துப்பிட்டாளுங்க. அப்புறம் வேணுன்னே போய் கேமரா முன்னே அந்த அழுவான். பொம்பளை தான் அழுவா, ஆம்பளையும் அழுவான். இவன் அழக்கூட தாங்கலை, விழுந்து அழுகுறான். என்ன செய்யறது, இந்த தொப்பையை காமிச்சிட்டு குளிக்கிறான். ஐயோ கொடுமை தாங்க முடியலடா சாமி. அதை விட கொடுமை என்னென்னா, அதில் இந்த ரெக்கார்ட் டான்ஸ் நடத்துகிறா பார்த்தீங்களா, அவள் வேற டைப்பு. அவள் அதாவது கும்மாங்குத்து குத்துறவ எப்படி இருப்பா, அவகிட்ட போய் மோதலாமா திவாகர். இதை விட கொடுமை என்னென்னா, திவாகர் ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணோடனே அங்கே உள்ளேருந்து ஒருத்தன் ஒன்று வெட்டிடுவேங்கிறான். இது வன்முறை. அது மட்டும் இல்லை, அந்த குத்தாட்டம் போடுற பொண்ணு வந்து ரொம்ப நக்கல் அடித்து பேசிகிட்டு இருக்கு. இதில் முக்கியமான விஷயம், இன்னொரு மொழியில் நடந்த பிக் பாஸ் வீட்டை இப்போது போலீஸார் போய் மூடிவிட்டார்கள். அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ் பிக் பாஸ் வீட்டுக்கும் வராமல், ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆபாசமாக அருவருப்பாக அந்த வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த பிக் பாஸ் வீட்டை, வேற ஒரு மொழி பிக் பாஸ் வீட்டை மூடிட்டாங்க போலீஸ்காரங்க. இப்போ கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு 4-5 பேருடைய சிலுமிசத்தால் நிச்சயமாக இந்த பிக் பாஸும் போலீஸார் வரவழைக்கப்பட்டு மூடுமோ என்ற அச்சம் நிலவுகிறது. இதோட கொடுமை அந்த அகோரி கலையரசங்கான பொறுத்திருந்து பாருங்கடா, நான் அமைதியாக இருக்கேன்னு பார்க்குறேன்ல, சூனியம் வச்சிருவேன்னு சொல்கிறான். ஏண்டா சூனியம்னு ஒன்று இருக்கா? அந்த சூனியத்தை நீ ஏன் அவன் பொண்டாட்டிக்கு வைக்கல? இல்லை அவன் பொண்டாட்டி உனக்கு சூனியம் வச்சாளா? இல்லை உங்கள் அம்மாவுக்கு நீ சூனியம் வச்சியா? அவன் அகோரியை பற்றியே ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறான். இவன் அரை லூசுன்னா அவன் 150% லூசு அகோரி. என்னத்தை சூனியம் வைக்கிறானோ, யாருக்கு சூனியம் வைக்கிறாங்களோ, யார் சுருண்டு விழுறாங்களோ, இல்லை யார் மல்லாக்கப்படுத்துக்கிறாங்களோ நமக்கு என்ன தெரியும். பொறுத்திருந்து பாருங்கள். ரொம்பவும் மோசமாக போயிடுச்சுன்னா வேறு என்ன பண்ணுறது? மக்களுக்கு சொல்லித்தானே ஆகணும். அடுத்து மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.